காவலனின் காவலான கருப்பசாமி கடவுளின் கதை நீங்கள் அறிவீர்களா? இந்து மதத்தில் காவல் தெய்வம் என்று சொன்னால் கருப்பசாமி தான் நினைவுக்கு வருவார். பல கடவுள்களின் காவல் தெய்வமாக இவர் கருதப்படுகிறார். புராணங்கள் படி ராமாயணத்தில் ராமர் சீதையை ராவணனிடமிருந்து காப்பாற்றிய பிறகு ராமரின் தவறான புரிதலால் சீதா தேவியை வால்மீகி என்ற முனிவரின் ஆசிரமத்தில் தங்க வைத்தார். அங்குதான் சீதா தேவிக்கு லவன் என்ற குழந்தை பிறந்தது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு தடவை சீதாதேவி வால்மீகி முனிவரிடம் லவனை சிறிது நேரம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தண்ணீர் எடுக்க சென்று வந்ததும் லவனை கூட்டிக் கொண்டு சென்று விடுகிறார். ஆனால் இது முனிவர் கவனிக்கவில்லை. உடனே முனிவர், இங்கிருந்து குழந்தையை காணவில்லை, இது சீதாதேவிக்கு தெரிந்தால் என்னை சபித்து விடுவார்களே என்று யோசித்து தனது தவ வலிமையினால் ஒரு குழந்தையை உருவாக்கினார். பின்னர் இதை தெரிந்து புரிந்து கொண்ட சீதாதேவி அந்த குழந்தைக்கு குஷன் என்ற பெயர் சூட்டி இருவரையும் வளர்க்க ஆரம்பித்தார். சில நாட்களுக்கு பிறகு அங்கு வந்த ராமர் நம் குழந்தை யார் என்று சீதாதேவியிடம் கேட்டு சந்தேகப்பட்டார். உடனே சீதாதேவி இரு குழந்தைகளுடன் நெருப்பில் இறங்கினார். அப்பொழுது குஷன் லவனை காப்பதற்காக நெருப்பில் தன் உயிரை விட்டு அவனை காத்தான். இதை புரிந்து கொண்ட ராமர் இது எல்லாம் இயற்கையின் விதி என்று புரிந்து குஷனுக்கு திரும்பவும் உயிர்ப்பித்தார். நெருப்பில் கருகி கருப்பானதால் அவனுக்கு கருப்பன் என்று பெயரளித்தார்.